சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு 6 வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒரே பகுதியில் இருக்கிற 6 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. நீங்கள் ஏசாயா 9வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 9 verse நம்பர் 1 to 6. 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம்னா வாசிக்க போகிறோம். எல்லாரும் இந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. இதுலையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வாயிலிருந்து இயேசு பிறப்பார் என்கிறதான அந்த தீர்க்க தரிசன வசனத்தை அந்த அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையைத்தான் இப்பொழுது வாசிக்க போகிறோம். இந்த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 9 verse நம்பர் 1 to 6 வாசிக்கலாமா? ஆகிலும் அவர் செபலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறச்சாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் கழுகுறது போலவும் உமக்கு முன்பாகவும் மகிழ்வார்கள். மிதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். கண்களை மூடி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது, இது உங்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த இயேசு இரட்சகருக்காக இந்த உலகத்தில் பிறந்த இந்த நாளில் ஸ்தோத்திர பண்டிகையாக நாம் இந்த நாளில் கொண்டாடும்படி ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்தை எண்ணி எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பிறப்பின் பண்டிகையில் கத்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அல்ல, பல ஆசீர்வாதங்களை கத்த தர அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பிறப்பின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், தேசத்தில் நிறைவேறும்படி எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த உலகத்தில் எங்களுக்காக நீர் பிறந்தீர், எங்களுக்காகவே நீர் கொடுக்கப்பட்டீர். இந்த நேரத்தில் நாங்கள் அதை ஆண்டவரை உணர்ந்து நீர் எங்களை ஆண்டவரை உருவாக்கின நோக்கத்தையும் ஸ்தோத்திர திட்டத்தையும் நாங்கள் அறிந்தவர்களாக இன்னும் உமக்கு பின்னே ஓடி வர இந்த வருஷத்தின் பண்டிகை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் குடும்பமாக வந்து ஆலயத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் வரலையே என்று ஆண்டவரை நினைக்கிறதான தனிப்பட்ட விதத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களையும் குடும்பமாக நீர் கொண்டு வர வல்லவர். இந்த இடத்துல கண்ணீரும் கவலையும் வேதனையும் சஞ்சலத்தோடும் இனி எப்படி நடக்கும் என் வாழ்க்கையில், இனி என்னவாக முடியும் என்று ஆண்டவரை யோசித்து கொண்டு இந்த ஜபத்தில் உட்கார்ந்திருந்தால் எல்லாவற்றையும் தேவன் இவர்களுக்கென்று நன்மையாக முடிய பண்ணுவீராக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, தேவ வல்லமை வெளிப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவ ஆவியானவர் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் கரத்தில் தருகிறோம். மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பண்டிகையில் உங்களோடு கூட பிகோல்ட் என்கிற இதோ என்கிறதான 7 வார்த்தைகள், இயேசுவின் பிறப்பில் உள்ள இதோ என்று சொல்லப்பட்ட
7 ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையினுடைய அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதுதான் செய்தியினுடைய தலைப்பு. பிறப்பில் சொல்லப்பட்ட இதோ என்ற 7 வார்த்தை. அதுதான் அது என்ன வார்த்தை என்பதை உங்களோடு கூட நான் பேசுவேன். ஏசாயா தீர்க்கதரிசி 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மிக தெளிவாக எழுதுகிறார். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னவர் 600 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு இந்த உலகத்தில் பெத்லகேமில் வந்து பிறக்கிறார். ஒரு யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் அப்பத்தின் வீடு என்று சொல்வார்கள். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீடாக இருக்கிறதான அந்த இடத்துல அற்பமாக நினைக்கப்பட்ட அந்த கிராமத்தில் இயேசு ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் பிறக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பது ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட போதே முதல் தீர்க்க தரிசன வசனம், வேதத்தில் முதல் தீர்க்க தரிசன வசனம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே மீட்பின் திட்டத்தை அங்கேயே ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். பிளான் பண்ணினவர் அந்த வசனத்தின்படி ஆதியாகமம் 3:15 என்ன சொல்லுகிறது? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. சிலுவையில் அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தானே ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைத்தபடியினால் அந்த பாவத்துக்கு பரிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அப்போதே உண்டாக்குவதற்காக தீர்க்க தரிசனமாய் சொன்னார். 4000 வருடம் கழித்து பாவ பரிகாரியாக, ஜனங்களை மீட்கும் பொருளாக, இழந்து போன மனிதனை மீட்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் பிறக்கிறார். அவர் பிறப்பதற்கு அந்த நாட்களில் யாரிடத்தில் இந்த கரு உருவாக வேண்டும் என்று அவர் ஆட்களை தேடும் பொழுது அதற்கு தேடின ஒரு பாத்திரம்தான் கன்னி மரியாள். எத்தனையோ ராஜகுமாரத்திகள், இளவரசிகள், அந்த நாட்களில் யூதர்களில் சில ஆட்கள், இந்த வெளிச்சம் கிடைத்தவர்கள் கன்னி பெண்கள் திருமணமாகாமலேயே இருந்தார்களாம். என் வயிற்றில் இயேசு பிறக்கணும்னு அப்படி காத்திருந்தார்களாம். ஆனால் பணக்காரருடைய வீட்டிலையோ அரண்மனையிலையோ ஒரு அதிகாரியின் வீட்டிலையோ இயேசு பிறக்க விரும்பாமல் ஒரு மரியாள் இருக்கிறதுக்கு, பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு கூட ஒரு சரியான ஒரு நிலைமையில் இல்லாத ஒரு சூழ்நிலைமையில் இருந்ததான ஒரு கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவளை இன்னொரு யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த காலத்தில், யூதர்களுக்கு வழக்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பெண்ணை என்ன செய்வார்கள் என்றால் ஒரு பையனுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் நியமிப்பார்கள். நியமித்ததுக்கு அப்புறம் இவன் போய் கல்யாணத்துக்காக ஆயத்தம் பண்ணுவானாம். இந்த பிள்ளைக்கு இந்த பையன் என்று சொல்லி சொன்ன உடனே ஒரு 7 வருஷமாவது, குறைந்தது 7 வருஷமாவது வெயிட் பண்ணி எல்லாத்தையும் உருவாக்குவாங்களாம், உண்டாக்குவாங்களாம். அப்புறம் வந்து இந்த மணவாட்டியை என்ன செய்வார்னா மணவாளன் அழைத்து கொண்டு போவது யூதர்களுடைய வழக்கம். அப்படித்தான் இந்த கன்னி மரியாளை யோசேப்புக்கு நியமித்து வைத்திருக்கிற நேரத்தில் திடீர்னு யோசேப்புக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? உன் நீ கட்டப்போகிற பிள்ளை எப்படி இருக்கிறா? கர்ப்பவதியா இருக்கிறா. உடனே அவன் ராத்திரி யோசிக்கிறான், இவளை என்ன செஞ்சிருவோம், தள்ளி விட்டுருவோம்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொப்பனத்தில் தோண்டி சொல்கிறார், யோசேப்பே நீ மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாத. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது அது தவறான முறையில் அல்ல, அது தேவனுடைய பரிசுத்தமான குமாரன் அவளிடத்தில் உற்பவித்தாக இருக்கிறான். அதனால் நீ கவனமாக அந்த பிள்ளைய அவள் பெற்றெடுக்கிற வரைக்கும் நீ என்ன செய், கவனமாக நீ நடத்துப்பா அப்படின்னு சொல்ல அவனும் அதற்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறான். இதெல்லாம் நம்முடைய மூளைக்கு எட்டாத ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. எப்படித்தான் ஆண்டவர் இந்த கருப்பையில் கொண்டு வந்து ஸ்தோத்திரம் வைத்து அந்த கரு உற்று 10 மாதம் சுமந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அதுக்கு என்ன பெயர் வைக்கணும்னு சொல்லி அதற்கு என்ன பெயர் வைக்கிறாங்க?
தேவன் சொல்ற இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த பெயரை வைத்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பாலகனாக வளருது. குழந்தை பருவத்தை ஈஸியாக வளர்த்துடலாம், எல்லாரும் வளர்ந்துருவாங்க. குழந்தை பருவம் என்பது அது ஒரு குறிப்பிட்ட பருவம். அதுக்கப்புறம் இருக்கிற பருவம் பார்த்தீங்கன்னா குமாரனுடைய பருவம், வாலிப பருவம். 12 வயது வரைக்கும் பாலகனுடைய அனுபவத்தில் இருந்தார். 12 வயதுக்கு மேலே 13 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் அவர் குமாரனின் அனுபவத்தில் இருந்தார். பாலகனின் அனுபவத்தை 1-2 சொல்லுகிறது. ஆனால் குமாரனுடைய அனுபவம் வேதத்தில் என்ன செய்யலை, வேதத்தில் சொல்லப்படலை. இயேசு என்ன செய்தார்னு தெரியாது. ஆனால் 30வது வயதுக்கு அப்புறம் 3 வருஷம் ஊழியம் செய்தார்ல, அந்த ஊழிய அனுபவம் இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி அந்த 3 வருஷத்தினுடைய அந்த ஊழிய அனுபவத்தை ஆவியானவர் நிறைய எழுதி வச்சிருக்கிறார். எல்லாருமே இந்த ஊழிய அனுபவத்தின் மேலே தான் கண்ணுமா கருத்துமா இருப்பாங்க. நானும் இயேசுவை போல ஊழியத்தில் சைன் பண்ணணும், நானும் ஊழியத்தில் பிரகாசிக்கணும், நானும் அதை சாதிக்கணும், அப்படியே இயேசு மாதிரி கடலில் என்ன செய்யணும், நடக்கணும். அப்படியே கண்ணு தெரியாதவன் வந்து அப்படியே கையை வச்ச உடனே துப்பிலாம் என்ன செய்யக்கூடாது, காரி துப்புனா எவனும் என்ன செய்ய மாட்டான், பக்கத்தில் நிற்க மாட்டான். அதனால் கையை வச்ச உடனே கண்ணு திறந்துடணும், அப்படியே தண்ணியை திராட்சரசமாக மாற்றிடணும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பணும். 3 வருஷம் இயேசுவை போல மாறணும் தான் நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் இயேசுநாதருக்கு மறைக்கப்பட்ட அந்த 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் உள்ள அனுபவம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். என்ன அனுபவம் தெரியுமா? தன் வாலிப பருவத்தை அவர் காத்து கொண்ட ஒரு அனுபவம். அது எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு அனுபவம். நம்மெல்லாம் அந்த வயதை கடந்து வந்த ஆட்கள் தான். டீனேஜ் வந்தாலே முளைக்கும் சிலருக்கு. என்னது, எல்லாம் சேர்ந்து முளைக்கும், வாழும் முளைக்கும். டீனேஜ் யூத் ஸ்டேஜை பாருங்கள். ஸ்கூல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு நீட்டாக வருவாங்க. கொஞ்சம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஆயிடுச்சு, காலேஜுக்குள்ளே சேர்றோம் அப்படின்னா ஆள் இப்போ பஸ்ஸுக்குள்ளே சீட்டில் உட்காராது. எங்கே தான் உட்காரோம், எங்கே தான் நிற்கும், சீட்டே இருந்தாலும் படியில் தான் தொங்கிட்டு போகும். அந்த வயசு கோளாறு. அந்த வயதில் பார்த்தீங்கன்னா இல்லாதது சிலருடைய வாழ்க்கையிலலாம் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்கும். ஆனால் இயேசுநாதருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், அந்த குமாரனுடைய அனுபவத்திலையும் அவர் தன்னை காத்து கொண்டு நமக்கு ஒரு மாதிரியை முன்வைத்து போய் இருக்கிறார். ஒரு கரை திரை இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை. சிலர்லாம் சில தவறுகள் சிலருடைய வாழ்க்கையில் அந்த டீனேஜ் யூத் ஸ்டேஜில் ஏதாவது ஒன்றில் போய் மாட்டிக்கிடுவோம். ஏதாவது ஒன்றில் இன்றைக்கி பிள்ளைகளும் பையங்களும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற ஆட்கள் இந்த வயதில் அவர்களுக்கு கண்ணு மூக்கு தெரியாது, ஒரு ஆலோசனை இல்லாமல் எதோ ஒன்றில் போய் அப்படியே மாட்டிக்கிடுவாங்க. ஆனால் இந்த குமாரனுடைய அனுபவம், இயேசுநாதருடைய அனுபவம் அது மறைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாகவே இருந்தது. 33 வருஷம் தான் வாழ்ந்தார். அதில் 3 வருஷம் ஊழிய அனுபவத்தை விட குமாரனின் அனுபவம் எனக்கு நிறைய வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த குமாரனின் அனுபவம் உங்களுக்கு கர்த்தர் தருவார். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை 2வது வசனத்தில் இருக்குது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட. people walking in darkness have seen a great light. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். வாழ்க்கை முழுவதும் இருளான இருந்த நிலைமை இங்கே வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட இருள்? 1வது வசனத்தில் ஒரு 2 கோத்திரத்தையும் எழுதப்பட்டு அந்த கோத்திரத்துக்கு நடந்ததான காரியங்களையும் எழுதப்பட்டு அதுக்கு பிற்பாடு இந்த வசனம் சொல்லப்படுகிறது. வாசிங்க முதல் வசனம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. அப்போ பாருங்க, இந்த 2 கோத்திரத்தை சேர்ந்த நாட்டில் பயங்கர இருள். இந்த இருள் ஏன் வந்தது அப்படின்னு நீங்கள் பைபிளை கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னா இவர்களுடைய சில நடவடிக்கைகளினால இருள் வருகிறது. இருள் வந்த உடனே அந்த ஊரில் இருக்கிற ஆட்கள் ஈனப்படுத்தப்படுகிறார்கள்.
இடுக்கத்துக்குள்ளாக போகிறார்கள். இந்த பண்டிகை நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை ஈனப்படுத்தப்பட்டு இடுக்கத்தின் பாதையில் நீங்கள் ஒருவேளை சென்று கொண்டிருக்கலாம். இந்த ஈனமும் இந்த இடுக்கமும் அற்பமாய் நினைக்கப்படுகிறதான இந்த செபுலோன் நப்தலியை போல, ஆனால் செபுலோன் நப்தலியுடைய ஆரம்ப வாழ்க்கையை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் அவங்க அம்மா வாழ்த்தி அந்த பிள்ளைக்கு பெயர் வைப்பா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தில் செபுலோன் என்றால் தேவன் எனக்கு நல்ல ஈவ என்ன செய்தார், தந்தார். 20வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 30:20. அப்பொழுது லேயாள் தேவன் எனக்கு நல்ல ஈவ நல்ல கிஃப்ட் ஆண்டவர் எனக்கு தந்தார், பிள்ளை இல்லாதிருந்த எனக்கு பிள்ளைகளின் செல்வத்தை கத்த தந்து தேவன் எனக்கு நல்ல ஈவுகளை தந்தார் என்று சொல்லி செபுலோன் என்று பெயர் வைத்து நல்ல ஈவு. நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா செபுலோனை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ வியாபார கப்பலை போல இருப்பப்பா. அவனுடைய ஊழியக்காரன் உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருப்பான் அப்படின்லாம் செபுலோனை குறித்து ஆசீர்வாதத்தை சொல்வார். இப்படி நல்லா இருந்ததான மனிதன் வாழ்க்கையில் இருண்டு போய் அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் எடுத்து பாருங்க. நல்லா இருந்த மனிதனுடைய வாழ்வு, ஊரு, அந்த நாடு, அந்த இடம் இருண்டு போய் இருக்கிறதுக்கு காரணம் இடுக்கத்தின் நிமித்தம், நெருக்கத்தின் நிமித்தம், ஈனப்படுத்தினது நிமித்தம். யாரால் இந்த ஈனம், யாரால் இந்த இடுக்கம்? சத்ருவினால், தன்னுடைய பொல்லாத வழிகளினால் இப்படிப்பட்ட ஈனத்தை இடுக்கத்தை சந்தித்து வருகிறாள். இவன் மாத்திரமல்ல, நப்தலியை பாருங்க. நப்தலி அவங்க அம்மா பேர் வைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா வைப்பா. ஊழியக்காரன் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது பாருங்க, அதே நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் நப்தலி கர்த்தரின் விடுதலை பெற்ற பெண்மான், விடுதலை அனுபவிச்ச ஆளு. அடுத்தது இன்பமான வசனங்களை என்ன செய்வான்? வசனிப்பான். இன்பமான வசனத்தை அவன் வசனிப்பான். இந்த நப்தலி கர்த்தரின் ஆசீர்வாதத்தினாலும் தயவுனாலும், உபாகம் 33ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 33 வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரின் ஆசீர்வாதத்தினாலும் தயவுனாலும் என்ன செய்திருப்பானா? நிறைந்திருப்பான். இவங்க அம்மா அவனுக்கு பெயர் வைக்கும் பொழுது போராடி மேற்கொண்டேன் என்று பெயர் வைப்பான். போராடி மேற்கொண்டேன் என்று, நப்தலி என்றால் போராடி மேற்கொண்டேன் என்று அர்த்தம். செபுலோன் என்றால் கர்த்தர் தந்த நல்ல ஈவு என்று அர்த்தம். இப்படி பெயர் வைத்து இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி ஒரு கோத்திரங்களாக வரும் பொழுது அந்த கோத்திரத்தை ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கும் பொழுது நப்தலி விடுதலை பெற்றவன். அவன் பேசினாலே இன்பமான வசனங்களை பேசுவான், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவன். அவன் எப்படிப்பட்டவன்? சரியாய் பேசக்கூடியவன். நப்தலி கரெக்டாக பேசுவான். யார்கிட்ட என்ன பேசணும். சிலருக்கு யார்கிட்ட என்ன பேசணுன்னே தெரியாது, அப்படித்தானே? யார்கிட்ட என்ன பேசணுன்னே சிலருக்கு தெரியாது, யாரை எப்படி கனப்படுத்தணும்னு தெரியாது, எல்லாரையும் ஒரே மாதிரி. இப்போ பாஸ்டர் நான் இருக்கிறேன், சிலர் தன்னை நண்பர்கள் மாதிரியே ஹாய் பாஸ்டர், ஓய் பாஸ்டர், இந்த நண்பர்களுக்கு சொல்கிற மாதிரி. ஒரு பெற்றோரை எப்படி சரியாக பேசி நடத்தணும் தெரியாது, ஒரு வாத்தியார்கிட்ட எப்படி பேசணும், ஒரு எதிர்ப்பாளினிடத்தில் எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பேசணும். ஏன்னா பேர் கெட்ட பேர் ஆயிடக்கூடாது. பேர் கெட்ட பேர் ஆயிட்டுனா பிறகு ஒரு நாள் வடுவை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. சரியாய் பேசி சரியாய் நிதானித்து இந்த நப்தலிக்கு அந்த கிருபை இருந்தது. ஆனால் ஒரு காலம் வந்தது, இவன் என்னதான் ஆசீர்வாதத்தின் தயவையும் பெற்றிருந்தாலும் வாழ்க்கையில் என்ன வந்துட்டு? இருள் வந்துட்டு. இந்த 2023ஆவது ஆண்டில் செபுலோன் போல நப்தலி போல தொடங்கின உங்கள் வாழ்க்கை இருண்டு போய் இருந்தால், ஈனப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருக்கத்தில் இருந்தால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒரு பெரிய வெளிச்சத்தை நீ காண்பாய் மகளே, ஒரு பெரிய வெளிச்சத்தை நீ காண்பாய் மகனே. உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கர்த்தர் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருளை தேவன் மாற்றுவார். ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கிறிஸ்மஸில் நீங்கள் ரிசீவ் பண்ணணும். என் இருள் மாறணும், என் குடும்பத்தின் இருள் மாறணும். நான் எனக்கு அப்படித்தான் சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
நான் பிரசங்கம் பண்ணும் பொழுதே எனக்குள்ள ஆண்டவரே இருக்கிற இருள் மாறட்டும், ஒரு பெரிய வெளிச்சம் எழும்பட்டும். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு கிரேட் லைட் ஹல்லேலூயா எனக்காக எழும்பி வருவதாக. எல்லா கைகளை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருளை ஆண்டவர் போக்குவதற்காகவே இந்த பெரிய வெளிச்சமா இருக்கிற இயேசு அந்த உலகத்தில் அனுப்புறார். இந்த உலகத்தில் அவர் அனுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த இயேசுவை அனுப்பும் பொழுது அவர் எடுத்த பிளான், திட்டம் நேற்று முந்தைய நாள் பிளான் அல்ல. அது காலங்காலமாக மனுஷனை படைத்ததிலிருந்தே இயேசு இந்த உலகத்தில் பிறக்கணுன்றதுக்காகவே ஒரு தனி ஆளை தெரிந்தெடுத்து, ஆபிரகாமை தெரிந்தெடுத்து, அவன் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கி அப்படியே என்ன செய்கிறான்னா கொண்டு வந்து அதனுடைய தலைமுறையை நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 42 தலைமுறை. இயேசுநாதர் அப்பா அம்மா பெயர் இல்லாதவர், அடுத்தது வம்ச வரலாறு இல்லாதவர் கிடையாது. எல்லாம் அவருக்கு 42 தலைமுறை பேர் எழுதப்பட்டிருக்குது. இயேசுநாதர் சும்மா சாதாரணமானவர் கிடையாது. ஐயோ அங்கே ஒன்று இருந்தது அது காணலை, இங்கே ஒன்று இருந்தது அது காணலை, அப்படிலாம் இல்லை. 42 தலைமுறை நமக்கே தெரியாது. நம்ம வம்சத்தில் பாட்டி தாத்தாவுக்கு முந்தின பாட்டன் பாட்டி பூட்டி பேர் யாருக்கா தெரியுமா? ஓட்டன் ஓட்டி அப்படிதானே தெரியுமா? 3-4ஆம் தலைமுறைக்கு முந்தி இயேசுநாதர்கிட்ட கேட்ட, எனக்கு யாரை தெரியும்னா ஆதாம்ல இருந்தே தெரியும். ஆபிரகாம் எங்களுடைய முற்பிதா, ஈசாக்கு, யாக்கோபு, வரிசையாக அப்படியே கடைசியில் யோசேப்புன்னு வரும். ஆனால் யோசேப்புன்னு அந்த கோத்திரத்தில் வரும் பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா மரியாள் என்ன செய்யப்படுது? அவள் வயிற்றில் இந்த கருவை தேவன் கொண்டு வந்து வைத்து அவர் பிறக்கிறார். அல்ல, வம்ச வரலாறு இல்லாத ஒரு தெய்வத்தை ஆராதிக்கலை, ஆதியும் அந்தமுமா இருக்கிறவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சரித்திர நாயகனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சரித்திர நாயகன் இவர். கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்றதான சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர் இயேசு. கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ நமக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையில் நல்ல புது துணிமணி, நல்ல ட்ரெஸ்ஸு, இயேசுநாதர் பேரை சொல்லி ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி கேக்கெல்லாம் வெட்டி இயேசுநாதர் பேரை சொல்லி இன்றைக்கி பிரியாணி என்ன, இன்றைக்கி சாப்பாடு என்ன, எப்பா என்னெல்லாம் கலக்க போகிறீங்கன்னு தெரில. சில ஆட்கள்லாம் பாட்டில்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம ஆட்கள் கிடையாது. இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு விற்பனை. நாளைக்கு பேப்பரில் பாருங்கள், கிறிஸ்மஸ் நாளில் என்ன விற்பனை, அமோக விற்பனை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த தீபாவளியில் விற்பனை ஆகிற மாதிரி இந்த நாட்களில் இப்படியும் சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. ஏசு பிறந்துட்டார் ஐயா, அது ஒரு பெரிய சந்தோஷம், ஊத்து ஆத்து ஊத்து. ஒரு பாதிரியார் ஒரு குடிகாரன்ட்ட சொன்னாராம், எப்பா உன் குடும்பத்து ஆட்கள்லாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனால் நீ என்ன செய்யலை, இன்னும் ரட்சிக்கப்படலை. உன் குடும்பத்து ஆட்கள்லாம் பரலோகத்துக்கு போவாங்க, ஆனால் நீ என்ன செய்வன்னா நரகத்துக்கு போயிடுவிய, நீ மட்டும் தனியாக நரகத்தில் போவைய அப்படின்னு சொன்னவொடனே அந்த குடிகாரனுக்கு கண்களில் அப்படியே கண்ணீர் வருது. வந்தவுடனே தழுதழுத்த குரலில் பாதிரியாரிடம் கேட்டான், சாமி வெறுமனே நான் குடிக்கிறேன்னா நரகத்துக்கு போவேன்னா, எனக்கு மது விற்ற கடைக்காரன் ஊற்றி கொடுத்தவன், அந்த மது பாட்டில் எல்லாம் தயாரித்தவன், இவனுக்கெல்லாம் தண்டனை கிடையாதா சாமி அப்படின்னோடனே குடிகாரன் திருந்தி வாரானோன்னு பாதிரியாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம பேச்சில் இப்போ திருந்துறானே அப்படின்னு கூட கொஞ்சம் சந்தோஷமாக உற்சாகமாக பதிலளித்தார். அந்த மதுப்பாட்டில்கள் உட்பட அத்தனை பேரும், அதை தயாரித்தவங்க, அதை ஊற்றி கொடுத்தவங்க அத்தனை பேர் எங்கே போவான்? நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவன் கண்ணீர் வடித்தவன் கண்ணீரை நல்லா துடைக்கான். குடிகாரன் நல்லா கண்ணீரை துடைச்சிட்டு அப்புறம், ஐயா சாமி, மதுக்கடைக்கு வெளியில் சிக்கன் கடை இருந்தது, சிக்கன் கடைக்காரன் அதை வறுக்கிறவன் அடுப்பு போட்டு எண்ணெய் சட்டியோட ஐயா நரகத்தில் இருப்பாங்களா அப்படின்னு பாதிரியார்கிட்ட கேட்குறான். கேட்ட உடனே பாதிரியார் சொல்கிறாரு, ஆமாம், அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, எல்லாருமே நரகத்துக்கு. இதை ஊற்றி கொடுக்குறவன் மட்டும் இல்லை, தயாரிக்கிறவன் மட்டும் இல்லை, எல்லாரும் எங்கே தான் போவாங்க?
குடிக்கிற ஆளும் மட்டும் இல்லை, எல்லாம் அது கடைக்கு வெளியில் இருக்கிற ஆளு நரகம்தான், எல்லாம் நரகம்தான் அப்படின்னோடனே இவனுக்கு உற்சாகம் வந்துட்டு, ஐயா சாமி, நான் பரலோகம் வர்றதை விட நரகத்துக்கே போயிடுறேன், ஏன்னா அங்கே எல்லாமே என்ன செய்யுது, எனக்கு கிடைக்கு அப்படின்னா. சில ஆட்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமலேயே கொண்டாடி வருகிறார்கள். இந்த கிறிஸ்மஸில் ஒரு மாற்றம் நமக்கு வரணும். என் இருளை போக்க வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமையினால ஒரு பெரிய வெளிச்சம் எனக்கு உண்டாகணும், எனக்கு கிடைக்கணும். கிறிஸ்மஸ் பண்டிகையை நல்ல ஜாலியாக சிலர்லாம் பெரிய பெரிய அளவில் கொண்டாடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்மஸ் பண்டிகையில் ஆராதனை நடந்த இடம் எது தெரியுமா? ஒரு மாட்டு தொழுவம். ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸில் இயேசு பிறந்திருக்கிறாரு. அந்த பிறந்த இடம் ஏர் கண்டிஷன் ரூம்லாம் கிடையாது. மூக்கை பொத்திக்கிட்டு தான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஃபேனில் உட்காந்தாலும் அப்படியே ஒழுகுது, எல்லாம் ஒழுகுது, அப்படியே என்ன செய்யுது, எப்பண்டா பாஸ்டர் முடிப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே பிறந்த இடத்த பாருங்கள். அங்கே இருந்த இடம் பார்த்தீங்கன்னா வெறும் மாட்டு தொழுவம். இடம் முக்கியம் அல்ல, இடம் முக்கியம் அல்ல. எது முக்கியம் தெரியுமா? அங்கே பிறந்திருக்கிற இயேசு தான் முக்கியமானவன். அடுத்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கலந்துக்கிட்ட ஆட்கள், ஆராதனையில் கலந்துக்கிட்ட ஆட்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்மஸில் கலந்துக்கிட்ட ஆட்கள், கிறிஸ்மஸில் கலந்துக்கிட்ட ஆட்கள் யோசேப்பு, மரியாள், இயேசு, மெய்ப்பர்கள். இவ்வளோதான். எத்தனை மெய்ப்பர்கள்னு எழுதலை, ஒரு சில மெய்ப்பர்கள், ஒரு சின்ன கூட்டம், ஒரு 10 பேர் உள்ள ஒரு டீம். இடம் மாட்டு தொழுவம். ஆராதனையில் கலந்து கொள்கிற ஆட்கள் ஒருவேளை ஒரு பெருந்திரள் கூட்டம் அல்ல, ஒரு ஸ்மால் ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் தான். ஆனாலும் அந்த கூட்டத்தில் கூட பாட்டு பாடுறாங்க. அங்கே செய்தியாளர் யாருன்னு நினைக்கிங்க? தேவதூதன் தான் செய்தியாளர். கைத்தட்டு போடுங்க. என்ன பிரசங்கம் பண்ணார்? என்ன பிரசங்கம் பண்ணார்? பிரசங்க டாபிக் என்ன? பயப்படாதிருங்கள். கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக. இதுதான் டாபிக், இதுதான் டாபிக். பயப்படாதிருங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, do not afraid. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. ஓ கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். கை தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அங்கே ஒரு சின்ன ஆராதனை ஸ்தலமாக இருந்தாலும் பாடகர் குழு வந்துட்டாங்க. பாடகர் குழு எது? அங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக் டீம் அப்படி வருது, சிங்கிங் டீம் அப்படியே வருது. அங்கே வந்தால் பரம சேனையின் திரள் தோணுது. பாஸ்டர்மா ஆராதனையிலே சொன்னாங்க, 3 வார்த்தை பாடுறாங்க. ஒன்று, தேவனுக்கு மகிமை, glory to be God, praise God, praise the Lord. தேவனுக்கே மகிமை, எல்லா மகிமையும் தேவனுக்கு. இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு மகிமை, மனிதனை உண்டாக்கினவருக்கு மகிமை. இந்த மனிதனை மீட்டெடுக்கும்படி இயேசு பிறந்ததுனால இந்த மகிமை எல்லாம் ஆண்டவர் ஒருவருக்கே. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்மஸ்லையும் பாட வேண்டிய பாடல் என்னது? மகிமை, மகிமை கர்த்தருக்குத்தான், எனக்கு அல்ல. என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கு கொட்டேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், கொட்டேன்னு சொல்லிட்டார். அல்ல, அப்போ மகிமையை செலுத்துறாங்க. 2வது என்ன சொல்றாங்க அந்த பாடல்ல? சமாதானம் வரட்டும்ன்றாங்க பூமியில். ஐயா சமாதானம் வரட்டும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் வெள்ள பாதிப்பை பார்த்தவொடனே, ஏற்கனவே சென்னையில் பெஞ்சதை பார்த்துட்டு மூச்சு விடுறதுக்குள்ள
தென் மாவட்டங்களை வந்து தாக்குன உடனே ஐயா எங்கள் தமிழ்நாடு ஆண்டவரே இனி ஒரு பாதிப்பு வரக்கூடாதப்பா. ஜனங்கள்லாம் தண்ணியில் தத்தளிச்சதை பார்த்தா அப்பா அதை பார்க்கும் பொழுது உள்ளெல்லாம் உடைக்கப்பட்டது. ஒருத்தர்லாம் ஒரு ஆட்டோவில் அப்படியே என்ன செஞ்சுருக்கிறாருன்னா ஆள் தூங்கியிருக்கிறார். அவர் ஒரு ஆளாக இல்லை 2 ஆளாக தூங்கியிருக்கார் அப்படின்னா புரிஞ்சிருப்பீங்க. கடைசியில் அந்த ஆட்டோவில் தண்ணி உள்ளே வந்து ஆள் தண்ணியிலேயே மூச்சு திணறி செத்து மிதந்தார். இப்போ பாருங்கள் நிலைமையை பாருங்கள், மக்களுடைய நிலைமை, சபைகளுடைய பாதிப்பு, ஜனங்களுடைய பாதிப்பு. அரசாங்கம் என்ன தான் செய்ய முடியும்? இயற்கை பேரழிவில் நம்ம தான் ஜெபம் பண்ணணும். இந்த மாவட்டங்களை எல்லாம் இனி இப்படிப்பட்ட பாதிப்புகள் எதுவும் வரக்கூடாது. கடலோர மாவட்டங்களானாலும் சரி, மலையில் இருக்கிற மலை அருகில் பக்கத்தில் இருக்கிற எந்த மாவட்டங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. ஒரு கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் தமிழ்நாடை நீர் ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளும், இந்தியாவை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த பூமியில் சமாதானம் வரட்டும், சமாதானம் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இந்தியாவில் பிரிவினை வரக்கூடாது. மதத்தின் பெயரால் பிரிவினை, ஜாதிகளின் பெயரால் பிரிவினை, இனத்தின் பெயரால் பிரிவினை வரக்கூடாது. எல்லா இடங்களிலும் சமாதானம் உண்டாகணும். எவர் ஆட்சி பண்ணான நமக்கு அது முக்கியம் அல்ல, நமக்கு ஒற்றுமை தான் முக்கியம். ஒற்றுமை தான் முக்கியம். நம்ம எவர் ஆட்சி பண்ணான எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம், அப்படிதானே? யார் ஆண்டான எல்லாருக்காக தோத்துறோம். ஆனால் ஒரு காரியம் ஜெபம் பண்ணுவோம், என்னென்னா பாதுகாத்துக்கொள்ளும், அவங்களுக்கு நல்ல ஞானம் கொடும், சுகத்தை கொடும். உண்மையிலேயே தெய்வ பக்தியோடு மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஸ்தோத்திர ஜெபிக்கிற ஒரு கூட்டம் உண்டானால் அது கிறிஸ்தவர்கள் மாத்திரம். கிறிஸ்தவர்கள் இருக்கிறதுனால தான் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை கத்த தர்ற. ஆமென் சொல்லுங்க. தஞ்சாவூர் இன்னைக்கு நல்லா இருக்கிற காரணம் நீங்களும் ஜெபம் பண்ணுறதுனால. இன்னும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. இன்னும் தஞ்சாவூர் மறுபடி இது ஸ்மார்ட் சிட்டியில் இது ஸ்பெஷலாக வரணும். மெடல் வந்து வாங்கிட்டு போட்டோம், அதிகாரிகள் வாங்கிட்டு போட்டோம், ஆனால் நம்ம ஜெபிப்போம். நமக்கு மெடலை எங்கே தருவார்? ஆண்டவர் கர்த்தர் ஒரு நாள் தருவார். இப்போ பூமியில் சமாதானம். 3வது, மனுஷர் மேல் ஒரு பிரியம். பிரியம் பிரியம் எல்லாரும் மேலேயும் ஒரு பிரியம். ஒருத்தர் நேசித்து, தேவன் மனிதனை நேசித்து, மனிதன் தேவனை நேசித்து, மனிதன் மேலே ஒரு பிரியம். இப்போ எல்லாம் மனிதனும் பார்க்கும் பொழுது பாருங்க, உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று நடிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. கொஞ்சம் அங்கிட்ட திரும்பின உடனே அவன் கிடக்கான், அவா கிடக்கா. நேரில் நல்லா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. அங்கிட்டு போய் ஒரு மாதிரி இந்த சூழ்ச்சிகளெல்லாம் ஆண்டவர் இந்த இருளை எல்லாம் மாற்றி ஒரு வெளிச்சத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வரட்டும். ஜனங்களை ஒரு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரட்டும். பாடலை சொல்லிட்டேன். பாடகர் குழு அப்புறம் காணிக்கை எடுக்காங்க. காணிக்கை எடுக்கலை, காணிக்கை கொடுக்காங்க. காணிக்கை பையெல்லாம் கிடையாது, காணிக்கை பாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஆராதனைனாலே என்னதான் சொல்லுங்க. எப்பெல்லாம் சர்ச்சுக்கு வர்றோமோ கை வீசம்மா, கை வீசு. சபைக்கு போனால் கை வீசுன்னு இல்லாமல் ஒரு பங்கை கொண்டு வந்து காணிக்கையை நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு நாம் செலுத்துகிறோம். காணிக்கையை நம்ம செலுத்துகிறோம் கர்த்தருக்கு. இது அந்த நாளிலேயே இயேசு பிறந்த உடனே அங்கே நடந்த ஆராதனை, அந்த இடம், பாடகர் குழு, பாடல், இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் கொடுக்க செய்கிறாங்க. 3 சாஸ்திரிகள் வர்றாங்க. அவங்க 3 பேரையும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 3 சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்கன்னா வர்றாங்க. ஒருத்தர் பொண்ணை கொண்டு வரார், இன்னொருத்தர் தூப வர்க்கத்தை கொண்டு வரார், 3வது ஒரு ஆள் வெள்ளை போலத்தை கொண்டு வரார். பொன் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது, தூப வர்க்கம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது, வெள்ளை போலம் என்பது பாடுகளின் ஜீவியத்தை குறிக்கிறது. 3 அனுபவம் கொடுக்கிறது. 3 அனுபவம். நீங்கள் 3 கொடுக்கணும் கர்த்தருக்கு. வெறும் பணத்தில் நிப்பாட்டிடப்படாது. தசமபாகம் காணிக்க கொடுக்குறேன், சந்தா கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், எதை கொடுக்குறேன், நான் பரலோகம் போயிடலாம் நினைக்கப்படாது. பொண்ணு மாதிரி விசுவாசத்தை கொடுக்கணும். ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த விசுவாசம் குறையக்கூடாது. அவர் என்னை விடுவிக்காமற் போனாலும் நான் நீர் நிறுத்தின பொற்சலையை ஆமென் சொல்லுங்க. என் வியாபாரம் நல்லா இருக்குதோ இல்லையோ, என் தொழில் நல்லா இருக்குதோ இல்லையோ, ஆண்டவருக்காக நான் வாழுவேன். சாப்பிட்றனோ இல்லையோ, கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் கிடச்சதோ இல்லையோ,
சிலருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், சிலருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அதை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் என் ஆண்டவரை தவிர அந்த விசுவாசத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் வரும் போகும். இந்த வருஷம் தரித்திரம் இருக்கிற ஆட்கள் அடுத்த வருஷம் செழிப்பு வரும். இந்த வருஷம் இருளில் இருக்கிற ஆட்கள் அடுத்த வருஷம் பெரிய வெளிச்சத்துக்கெல்லாம் வருவாங்க, வருவீங்க. இன்னைக்கு இப்படி இருக்க போகிறது இல்லை, மாற்றம் வரும் பாஸ்டர்ன்னு சொல்கிறவங்கெல்லாம் கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க ஆமே. இப்போ சண்டை போட்டுட்டு வந்த ஆட்கள்லாம் சேரக்கூடிய காலம் வரும். சண்டை போட்டேலான்னு தெரியல, சில ஆட்கள் பிரிவினையோட, சில ஆட்கள் வருத்தங்களோட, சஞ்சலத்தோட, உபத்திரவத்தோட வந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளையும் கத்தருமா விசுவாசத்தை விட்டுறாதீங்க. பொன் தூப வர்க்கம் ஜபத்தை கொடுக்கணும். நீங்க ஜபம், ஆண்டவர் நீ ஜபம் பண்ணணும்னு விரும்புற, நீங்க ஜபிக்கணும்னு விரும்புற. பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. எந்த தேவ மனிதன் ஜபம் பண்ணுகிறானோ, எந்த தேவ பிள்ளை ஜபம் பண்ணுகிறார்களோ, அது ஒரு விதை மாதிரி ஒரு நாள் முளைக்கும் சார். ஒரு நாள் அது பெரிய மரமா மாறும். உங்க ஜபத்துக்கு ஒரு நாளும் பலன் இல்லாமல் இருக்காது, ஒரு நாள் பலன் வரும். சேர்த்து வச்சு தருவார். ஜபத்தை கேட்காதது போல தான் இருக்கும், ஆனால் நீங்க ஜபம் பண்ணணும், முழங்கால் போட்டு ஜபம் பண்ணணும் விரும்புகிற. மூணாவது பாடுகளின் ஜீவியம், வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் என்பது பாடுகளின் ஜீவியம். விசுவாசம், ஜபம். மூணாவது ஆண்டவருக்காக இந்த பாடை நான் சகிக்கிறேன். இந்த பாடு சிலரெல்லாம் ஆண்டவர் சில வியாதிகளை கொடுத்து இந்த வியாதியின் ஊடையே தான் நடத்துவார். பவுலுக்கு ஒரு வியாதி இருந்தது, பலவீனம் இருந்தது. அவன் அந்த பலவீனத்து நிமித்தம் ஆண்டவர்கிட்ட 3 தடவை ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர்கிட்ட இருந்து இப்பொழுதே நீ சுகமாவாயினா வந்துச்சு, என் கிருபை. வியாதி ஓண்ட தான் இருக்கும், ஆனால் கிருபையினால் அந்த வியாதியை மேற்கொண்டு 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 என் கிருபையினால் உன்னை தாங்கி நான் நடத்தி வருவேன்னார். வியாதியை எடுத்து போடுவேன்னு சொல்லலை. பவுலுக்கு சொல்லும் பொழுது வியாதியோடு தான் இருந்தான், சாகிற வரைக்கும் வியாதியோட பலவீனத்தோடு தான் இருந்தான். அந்த முள் கொடுக்கப்பட்டது, அது என்னை குத்திக்கிட்டே இருக்குதும்மா. இந்த ஆராதனையில் ஒரு வேளை இப்படிப்பட்ட ஒரு பாடு, ஒரு வேதனை, ஒரு கஷ்டம், ஒரு தரித்திரம், ஒரு ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருந்தா அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். கிருபை உங்களை தாங்கிட்டே இருக்கும். இந்த வருஷத்தின் கடைசியில் தாங்கும். இனி புதிய வருஷத்திலையும் புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நடத்துவார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி பண்டிகை, முதல் பண்டிகை எல்லாரும் சேர்ந்து அப்படி கொண்டாடி எல்லாம் கொடுத்து, சந்தோஷம்னா சந்தோஷம், மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, பயங்கரமான சந்தோஷம். இருக்கிற இடம் இல்லைங்க, ஒரு நல்ல கூட்டம் இல்லை, ஆனால் ஒரு சந்தோஷம். உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு, எது இருக்குதோ அதை வச்சு ஆண்டவர் தந்திருக்கிறார். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு சொல்லி சந்தோஷமாக அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருமே பயங்கர ஞானமாக நடக்கணும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். ஆட்டுக்கிட்ட போய் வாயை ஆணு பிளந்துச்சான். பிளந்த உடனே என் வாய் நாறுதான்னு கேட்டுச்சான். உடனே ஆடு சொல்லிச்சான், ஆமாம் நாறுது. அப்படின்னோடனே நாறுதுன்னு சொல்கிறியா, ஏன் வாயா அப்படின்னு ஆடை ஒரு கடி கடிச்சு என்ன செஞ்சுட்டு கொன்னுட்டு, அப்புறம் ஒரு ஓனாய் கிட்ட வந்துச்சான். ஆணு வாயை பிளந்துச்சான். ஓனாய் ஓனாய் என் வாய் நாறுதா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே ஓனாய் சொல்லிச்சான், ஆமான்னு சொன்னால் ஆடை கடிச்சிட்டு இப்போ நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோன்னு சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். சொன்ன உடனே இந்த சிங்கம் சொல்லிச்சான், நீ பொய் சொல்கிற என்ன அப்படின்னு ஓனாய ஒரு கடி, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சுது. இப்போ நரிக்கிட்ட வருது. நரி தந்திரம் உள்ளது. இப்போ நரிக்கிட்ட வந்து ஆணு வாயை பிளந்துட்டு கேட்குது, என் வாய் நாறுதா இல்லையா அப்படின்னோடனே நரி ஏற்கனவே இந்த ரெண்டையும் பார்த்துச்சு. ஆடு நாரிச்சின்னு சொல்லிச்சு, சோழி முடிஞ்சுது. ஓனாய் நாரலன்னு சொல்லிச்சு, சோழி முடிஞ்சுது. ஐயா எனக்கு ஒரு 4-5 நாளாக ஒரு வாரமாக பயங்கர கோல்டு, ஜலதோஷம். அதனால் நீங்கள் வாயை பிளந்த உடனே அதனுடைய ஸ்மெல் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஐயா அப்படின்னு தப்பிச்சிட்டான். சிங்கம் அப்படியா அப்படின்னு வாயை பொத்திட்டு அது பாட்டுக்கு போச்சான். நிறைய நேரங்களில் சில ஆட்கள் சிங்கம் மாதிரி தான் அப்படியே என்னத்தையாவது பேசி எதுலையாவது மாட்டி அப்படியே சிக்கலில் அப்படியே பின்னி பணச்சி விடலாம் நினைப்பாங்க. ஆனால் புத்திசாலியாய் நடக்கவும் கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை தருவார்.
குடும்பங்களிலும், வியாபாரங்களிலும், வேலைகளிலும் புத்தியாய் கர்த்தர் நமக்கு ஞானம் தந்திருக்கிறார். எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்கிற ஞானம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கிற ஒரு ஞானம். அருமையான தேவ பிள்ளைகளே, கவனமாக இருங்கள். உலகத்தில் இருக்கிறவனை விட தேவ பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். திட்டம் பண்ணி செயல்படுங்கள். ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்காக பிளான் போட்டு எல்லாத்தையும் செய்யுங்க புத்திசாலியாய். இந்த கிறிஸ்மஸ்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை எழும்ப பண்ணணும்னு விரும்புகிறார். உங்க இருளை மாற்றுறதுக்காக நான் இவ்வளவு பேசுறேன். இப்போ தான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். 7 இதோ, முதல் இதோ வாசிங்க. மத்தேயு 1:23. இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி இருக்குதா? அவன் இதோ ஒரு கன்னிகை, மத்தேயு 1:23. இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். அவருக்கு இம்மானுவேல் என்று என்ன செய்வாயாக? பெயரிடுவாயாக. இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி இம்மானுவேல். இதோ என்ற வார்த்தையின் அனுபவத்தில் வருகிறது, தேவன் நம்மோடு இருக்கிறார். முதல் பிகோல்டு, இதோ என்கிற வார்த்தையின் அனுபவம் என்னன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுக்காக கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம். ரெண்டாவது இதோ என்ன? மத்தேயு 2:9 வசனம். ராஜா 2:9 ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் என்ன செய்தது? வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. நல்ல கவனிங்க. இரண்டாவது இதோ என்னது காணப்படுகிறது? நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இயேசுவண்டை அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறது. சாஸ்திரிகளும் நட்சத்திரமும் அதே வச்சு ஒரு 7 பாயிண்ட் எடுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நட்சத்திரம் இயேசு அண்டை நடத்துகிறது. இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்டார்ஸ் தொங்க போட்டிருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? இயேசுநாதர் அண்டை எண்களை நடத்தி இருக்கிறது இந்த ஸ்டார். நீங்கள் தான் ஸ்டார். நீங்கள் அநேகரை நடத்தணும். அநேகரை நடத்துகிற ஸ்டாராக இருங்க. நீங்கள் ஒரு நட்சத்திரம். எப்படிப்பட்டவர்கள் என்றால் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற ஆட்கள் நட்சத்திரங்களை போல என்ன செய்வார்களாம்? பிரகாசித்திருப்பார்கள். அநேகரை இந்த ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிற நட்சத்திரங்களாக மாறுங்கள். மூன்றாவது லூக்கா சுவிசேஷம் 1:31 இதோ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. லூக்கா 1:31 வாசிங்க. 1:31 வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். இந்த இயேசு என்று பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் ரட்சகர், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. மூணாவது இதோ என்கிற வார்த்தைக்கான அனுபவம் என்னன்னா, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறீர்களா? பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? இல்லைன்னா இன்றைக்கு அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை என் பாவத்தை மன்னிங்க, என்ன உங்களுடைய பிள்ளையா மாற்றுங்க. எனக்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்க, மரித்தீங்க, அடக்கம் பண்ணப்பட்டீங்க, 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தீங்க. விசுவாசிங்க. பாவ மன்னிப்பு. நாலாவது லூக்கா சுவிசேஷம் 1:36 இருக்குது. இதோ உனக்கு இளத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் மரியாளுக்கு. ஒரு மரியாளுக்கு என்ன செய்கிறார்னா, ஒரு அடையாளம். எலிசபெத் இதுக்கு முன்னாடி கர்ப்பவதியாக இருக்கிறாள். நீ அவளை பாரு, போய் பாரு. அவளை பார்த்து அது உனக்கு ஒரு அடையாளம் அப்படின்றார். உண்மையிலே இயேசுவுக்கு முன்னாடி வந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஒரு முன் அடையாளமானவன். முன் அடையாளமான நிறைய அடையாளங்கள் தோன்றும் இந்த கிறிஸ்மஸில். நிறைய அடையாளப்படுத்துவார் ஆண்டவர். உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுக்கிற உயர்வில், படிப்பில், மேன்மையில் ஒரு அடையாளம் ஏற்படும். அடையாளங்களை கர்த்தர் உங்களுக்கு மூலமாய் உருவாக்குவார், உண்டாக்குவார். நீங்கள் சில இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். அவமானப்படுத்தப்படாமல் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். உங்கள் வேலையை, உங்களுடைய கையின் பிரயாசத்தை பார்த்து அடையாளப்படுத்துகிற ஒரு காலம் வரும். ஐந்தாவது ஒரு இதோ
லூக்கா 1:38 வாசிங்க. லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஐந்தாவது, அடிமையாக ஆண்டவருக்கு இருக்கணும். அடிமை, என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடி ஆண்டவரே, என்ன சொன்னாலும் நான் இதை செய்ய ரெடி. அடிமை. ஆறாவது, லூக்கா 1:49. லூக்கா 1:49, இதோ நீ வாழ்த்தின சத்தம். 44 வாசிங்க. இதோ நீ வாழ்த்தின சத்தம். லூக்கா 1:44, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த என் காதில் விழுந்து. வாழ்த்தின சத்தம், வாழ்த்தின சத்தம். உங்களுக்குன்னு ஒரு சத்தம் கேட்கப்படும். நீங்கள் பிறரை வாழ்த்துங்கள். ஆறாவது ஒரே ஒரு இதோ லூக்கா 1:48 வாசிக்கிறோம். லூக்கா 1:48, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இதோ என்கிற அந்த அனுபவம், 7வது அனுபவம் கிறிஸ்மஸ்ல இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களுக்கு, உங்களை பார்த்து சொல்வார்கள், எல்லா உங்க சந்ததிகள்லாம் பாக்கியமான ஒரு சந்ததிகளாக மாறப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. இதோங்கிற 7ஐயும் முடிச்சிட்டேன். பிரசங்கம் முடிஞ்சுது. 7ஐயும் முடிச்சிட்டேன்னா தோத்துரும், மழை வந்துடும், தோத்துரும். 7வது பாக்கியவதி. உங்க சந்ததிகளை எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பா இந்த ஊர்ல இந்த குடும்பம் மாதிரி, இந்த பிள்ளைகள் மாதிரி, இந்த குடும்பம் மாதிரி, இவங்க கட்டின வீடு மாதிரி, இவங்க வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்க இருளை வெளிச்சமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பாக்கியவதி என்று சொல்லணும். எல்லாரும் எழும்பி நிற்போம்.